ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது கசப்பே இல்லாமல் பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. இது 2 பாவக்காய். அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு தண்ணிங்க இதை வந்து கட் பண்ணி இதில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு வைக்கணுங்க. அந்த கசப்பெல்லாம் எடுத்துரும். அதுக்கு பிறகு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இதில்ங்க விதையெல்லாம் நீக்கிட்டு கம்ப்ளீட்டாக விதையெல்லாம் எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பொடியை கட் பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இதில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா கட் பண்ணி அலசி வச்சுக்கிட்டேங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்புங்க தாளிக்கிறதுக்கு. இந்த தக்காளி வந்து நம்ம பாவக்காயோட போட்டு வேக போட போகிறோம். இப்போ இந்த பாவக்காயை இந்த குக்கரில் போட்டு வேக போட்டுடலாம். தக்காளி இது 2 தக்காளிங்க, நாட்டு தக்காளி. இதோட போட்டுக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. லைட்டாக சோம்பு தூள் போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட். இப்போ வந்து இதை வந்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெயிட் போட்டுக்கலாம். இது 4 விசில் வரட்டுங்க. பாவக்காய் வேக வச்சாச்சுங்க. பாருங்கள், தக்காளி பாவக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. செகண்ட் நல்லெண்ணெய் தாங்க வறுவலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். இதை ஊற்றிக்கலாம். சோம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகு போடக்கூடாது, வாயில் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சமாக சோம்பு தூள் போட்டுக்கலாம். இந்த வேக வச்ச பாவக்காய் தக்காளி இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 பாவக்காவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த தண்ணி இதிலே இருக்குது. இது வற்றி வரட்டும். இதில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. வேக வச்ச தண்ணியோடைய நம்ம வந்து அப்படியே வச்சுருக்கலாம். இதை மூடி தண்ணி வற்றுற வரைக்கும் அப்புறம் பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக தண்ணி ஊற்றி வந்துச்சு பாருங்கள். அதாவது இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவாருங்க. சூப்பராக இருக்கும். அதனால் பதமாக எடுத்துருவேன். கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கையிலே எடுத்துருவேன். ரொம்ப ட்ரையாக ஃப்ரை பண்ண மாட்டேன். நான் பாவக்காய்னாலே கொஞ்சம் ஓடுவேங்க, கொஞ்சம் ஓட்டமாக ஓடுவேன். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடுவேன், உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. பாவக்காய்னா கசப்பு இருக்கணுங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வெல்லம்லாம் போடுவாங்க, அது எங்களுக்கு பிடிக்காதுங்க. அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.